ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து Xiaomi 17 Pro Max 5G இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த போன் வந்து இப்போ வந்து சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. இது அப்படியே வந்து ஐபோனை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ண மாதிரி நேமும் சரி டிசைனும் சரி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் டிசைன் பேக் சைட் போடுறேன், கண்டிப்பா நீங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும். அப்படியே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஐபோன் 17 சீரிஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணாங்க. ஹையர் வேரியன்ட் வந்து 17 Pro Max பார்த்திருப்பீங்க. அதே இதான் வந்து Xiaomi 17 Pro Max. ஓகேங்களா? இந்த போன்ல அப்படி என்ன ஸ்பெக் இருக்கு, அப்படி என்ன ஹைலைட் இருக்கு, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஸ்பெக் எல்லாம் எப்படி இருக்கு, இந்த போன் வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Xiaomi 17 Pro Max இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.9 கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைமென்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 mm வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா 219 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து இந்த போன் வந்து கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். இந்த போன் வந்து வெயிட்லெஸ் போன் கிடையாது, ஓரளவுக்கு வந்து நார்மல் வெயிட்டா தான் இருக்கும். நார்மலோட கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். வந்து 200 கிராமுக்கு மேல தான் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து கிளாஸ் ஃப்ரண்டும் பேக்கும் அலுமினியத்தால வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம் தான், அதனால உங்களுக்கு வந்து அலுமினியம் குவாலிட்டி கொடுக்கறதுனால வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சில பேர் அலுமினியம் குவாலிட்டி தான் விரும்புவாங்க, பிளாக்ஷிப்னு போனாலே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து டைமண்ட் கிறிஸ்டல் கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களோட ஓன் Xiaomiயோட ப்ரொடக்ஷன் தான். நார்மல் டிராப் டெஸ்ட் ஆனாலும் கொஞ்சம் ஃபோர்ஸா கீழே விழுந்தாலும் டேமேஜ் ஆகிற அளவுக்கு ஓரளவுக்கு குவாலிட்டியான ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP68 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, 69 கொடுக்கல. 68 69 ரெண்டுமே கொடுத்துருந்துருக்கணும், அதை கட் பண்ணிட்டாங்க 69. இந்த போனை பொறுத்த வரைக்கும் LTPO AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 68 பில்லியன் கலர் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கு, டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு, HDR விவோட் சப்போர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து HDR 10+ சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 3600 nits வந்து கொடுக்காங்க. 4500 வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க போன டைம் Xiaomi அல்ட்ராலாம். இது வந்து 3500 nits இருந்தாலும் உங்களுக்கு டைரக்ட் சன்லைட்ல வந்து நல்லாவே விசிபிள் ஆகும். 3500 கம்மியான நம்பர் கிடையாது, பெரிய நம்பர் தான். இந்த போனுக்கு ஓகே தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1200 x 2608 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 416 கொடுத்துருக்காங்க. ஏன்னா 400க்கு மேல கொடுத்தாலே வந்து பிபி டென்சிட்டி ஓரளவுக்கு வந்து நல்ல இதான் கொடுத்துருக்காங்கன்னு பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பிபி டென்சிட்டி வந்து ஒரு 300க்கு கீழே கொடுத்தாங்கன்னா 20,000 பட்ஜெட்ல கொடுப்பாங்க, 400க்கு மேல கொடுத்தா பிளாக்ஷிப்ல கொடுப்பாங்க. அதனால ஓரளவுக்கு கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க 416. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 16 கிடைச்சிரும். ஹைப்பர் OS உங்களுக்கு 3 கிடைச்சிருக்கு. ஹைப்பர் OS தான் வந்து Xiaomiலயும் சரி போக்கோலையும் சரி அந்த OS தான் வந்து வந்துகிட்டு இருக்கு. அதுல ஒன்று லேட்டஸ்ட் 3 வந்து கொடுத்துட்றாங்க. சரிங்களா? இந்த போனை பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Elite Gen 5. இப்போ Snapdragon 8 Elite வந்து போன வருஷம் எல்லாமே பார்த்துருப்பீங்க பிளாக்ஷிப்ல. இந்த வருஷம் வர எல்லா பிளாக்ஷிப்லயும் Snapdragon 8 Elite Gen 5. போன டைம் Gen 4 கொண்டு வரல, அதுக்கு போல இந்த டைம் வந்து Gen 5 கொண்டு வராங்க. 3 nm வந்து கொண்டு வராங்க. இந்த சிப்செட் வந்து இருக்குல்லே Snapdragonல லேட்டஸ்ட் சிப்செட். இந்த சிப்செட் இருக்க போன் நீங்க கன்ஃபார்மா கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஏன்னா வந்து ப்ராசஸர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், கேமிங் சூப்பரா இருக்கும், ஓவரா ஹீட் ஆகாது. மீடிடெக்கை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸே பண்ணும். கண்டிப்பா அதை கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அந்த சிப்செட் இருந்தா எந்த போனாலும் நீங்க கண்ணை மூடிட்டு வாங்கலாம். சிபின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவா கொடுத்துருக்காங்க. ஜிபின்னு பாத்தீங்கன்னா Adreno 840 கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. வேரியன்ட்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேரியன்ட் 512 தான், 2D6 வந்து கிடையாது. 12 512 16 512 16 1TB. உங்களுக்கு வந்து ஹையர் வேரியன்ட் 1TB வரைக்கும் கொடுக்காங்க. ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து 512 தான் ஸ்டார்ட் ஆகுது. UFS வந்து உங்களுக்கு 4.1 கொடுக்காங்க. LPDR 5X RAM கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து டால்மி அட்டாம்ஸோட சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கனால டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லாவே லவுடா இருக்கும் Xiaomiயை பொறுத்த வரைக்கும். அதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. 3.5 mm ஜாக் வந்து இதுல கிடையாது. வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. நீங்க Type-C to வயர் ஹெட்ஃபோன் மூலியமா வந்து வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ப்ளூடூத் நெக் பேண்ட் அந்த மாதிரி போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6E 7 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டியூயல் பேஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.4 கொடுத்துருக்காங்க. இப்போ 6 எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ளூடூத்ல லேட்டஸ்ட். இருந்தாலும் 5.4 வந்து ஓரளவுக்கு ப்ளூடூத் வந்து ஈஸியாவே வந்து கனெக்டிவிட்டி ஆயிரும். எல்லா பிளாக்ஷிப்லயும் போன டைம் வந்து 5.4 தான் கொடுத்தாங்க. இந்த டைம் தான் வந்து 6 கொண்டு வராங்க. ஆனா இவங்க அப்கிரேட் பண்ணாம இருக்காங்க ப்ளூடூத்ல மட்டும். NFC இந்த போன்ல இருக்கு. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் மூலியமா வித்தின் செகண்ட்ல வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்கு. ரேடியோ ஆப்ஷன் இந்த போன்ல வந்து கிடையாது, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. USB வந்து Type-C 3.2 இதை வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 3.0 பார்த்திருப்பீங்க, 3.2 கொடுத்துருக்காங்க. OTG சப்போர்ட் இந்த போன்ல உண்டு. அது மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு வந்து பிளாக்ஷிப்ல வந்து நீங்க வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நிறைய போன்ல பாப்பீங்க. அதே அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வித்தின் செகண்ட்ல வந்து லாக் ரிமூவ் பண்ணும். ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் என்ன டிஃபரெண்ட்? ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா தான் இருக்கும், அதை விட ஒரு ஸ்டெப் மேல இருக்கும் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட். அந்த அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த போன்ல வந்து பேட்டரி ஒரு ஹைலைட். சிலிக்கான் லியான் பேட்டரி வந்து 7500 mAh கொடுத்துருக்காங்க. 100 watts வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, நீங்க தனியா வாங்க வேண்டாம் காசு கொடுத்து.
இந்த சார்ஜர் நீங்க தனியா வாங்குற மாதிரிச்சுன்னா 3000 வரும், 2500 ரூபா 3000 வரும். அதனால வந்து உங்களுக்கு சார்ஜர் ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதனால வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 கலர்ல வந்து லான்ச் பண்றாங்க. பிளாக், ஒயிட், பர்பிள், கிரீன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. மொத்தம் 4 கலர்ல வந்து போன் லான்ச் பண்றாங்க. கடைசியா நம்ம கேமரா பார்த்தலாம். கேமரான்னு பார்க்கும்போது வந்து பேக் சைடு 3 கேமரா கொடுத்துருக்காங்க 50 மெகா பிக்சல்ல. பிரைமரி 50, பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ 50, அல்ட்ரா வைட் 50, எல்லாமே 50 மெகா பிக்சல் கொடுக்காங்க. 8K 13 EPS வரைக்கும் மேக்ஸிமம் நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். 4Kல இந்த டைம் வந்து 120 EPS வரைக்கும் நீ வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு புது அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா போன்லயும் 120 EPS தான் கொண்டு வர போறாங்க. இந்த 2026ல அப்கமிங்ல வர எல்லா பிளாக்ஷிப்லயும் 4K 16 EPS வந்து போன டைம் பார்த்திருப்பீங்க. இந்த டைம் வந்து 4K 120 EPS நீங்க வீடியோ ஷூட் பண்ணலாம். சரிங்களா? செல்ஃபி கேமரா இந்த டைம் வந்து எல்லாருமே வந்து 50 மெகா பிக்சர் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. விவோ, ஓப்போவும் சரி 32 மெகா பிக்சர் இந்த செல்ஃபி கேமரா இப்போ 50 மெகா பிக்சரை கொண்டு வந்துட்டாங்க. ஒன் பிளஸ் மட்டும் தான் இந்த டைம் வந்து 15ல வந்து 50 மெகா பிக்சரை இன்க்ரீஸ் பண்ணல. அதே 32 மெகா பிக்சர் தான் கொண்டு வராங்க. ஒன் பிளஸ் லேட்டா தான் வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து செல்ஃபி கேமராவே வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப லேட்டா தான் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது Xiaomi 17 Pro Maxல செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க 4K 16 EPS வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்கலாம் Xiaomi 17 Pro Maxல. சரிங்களா? இந்த போன் வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஐபோனை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தாலும் Xiaomi கஸ்டமர் கண்டிப்பா அவங்க ரெட்மிக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்கு. ரெட்மி போன்லாம் நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குவீங்க. அவங்க கண்டிப்பா அந்த போனை வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த போனை இந்தியாவில எப்போ லான்ச் ஆகும்னு தெரியல. இந்தியாவில லான்ச் கன்ஃபார்மா பண்ணுவாங்களா இல்லையான்னு கூட கன்ஃபார்மா தெரியல. இப்போதைக்கு வந்து சைனா லான்ச் தான் பண்ணியிருக்காங்க. குளோபல் லான்ச் ஆகுமா இல்லையான்னு தெரியல. ஆனா இப்படி ஒரு போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில வந்துருச்சுன்னா வருமா வராதான்னு தெரியல. எனக்கு கன்ஃபார்மா தெரியல. வரும் டவுட் தான். ஒருவேளை வந்தா இந்த ஸ்பெக் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்து உங்ககிட்ட இந்த போனை வாங்குற அளவுக்கு காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்க. இந்த போன் வாங்குறது காசு கொஞ்சம் அதிகமா தான் தேவைப்படும். அதுக்காண்டி தான் நான் காசை வச்சு பேசுறேன். இந்த போன் கண்டிப்பா குளோபல் லான்ச் பண்ணா நானும் வந்து கண்டிப்பா இன்னொரு ரிவ்யூ போடுவேன். சரிங்களா? கண்டிப்பா வந்து இந்த போன் வந்து கேமரா சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஏதாவது டெமோ பீஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு ரிவ்யூ கூட நான் கண்டிப்பா போடுறேன். நம்ம சேனலை பாக்குறவங்க கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து இந்த மாதிரி வந்து அப்கமிங்ல வர போனோட ரிவ்யூவும் சரி, இப்போ லேட்டஸ்டா ரன்னிங்ல இருக்க போனோட ரிவ்யூவும் சரி, அன்பாக்சிங் சரி, நம்ம அது மாதிரி தளபதி மொபைல்ஸ்ல எடுக்கிற வந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே நம்ம வந்து சேனல்ல போடுவோம். கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.